விண்ணிலிருந்து மண் வரைக்கும் பெண்ணாய் சித்தரித்து வணங்கும் நம் பாரத தேசத்தில் இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதே இல்லை. எங்கு பார்த்தாலும் பாலியல் தொல்லை என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சமூக பார்வையில் பெண்களின் மீதுள்ள பார்வை இதுபோன்று தொடர்வது ஏன்? பெண்களின் பாதுகாப்பிற்கு எத்தனையோ சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் அவற்றை அலட்சியப்படுத்தும் கயவர்களால் நாட்டில் எங்கு பார்த்தாலும் குழந்தைகள் முதல் சிறுமிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி பலியாவது சர்வ சாதாரணமாக நடந்தேறி வருகிறது. கடந்த ஒரு சில மாதங்களுக்குள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி தூக்கிலிட்டு கொலை செய்தது நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சி தனியார் விடுதியில் பாதுகாப்பற்ற சூழலில் தங்கியிருந்த அப்பாவி பள்ளி சிறுமிகளை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதில் பாதிப்படைந்த குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கரூரில் வேலைக்கு சென்று திரும்பிய பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை என்று பெண்களின் பலி ஒரு பக்கமும் மண்ணின் பழி மறுபக்கமும் சூழ பெண்கள் நிலை குலைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இவ்வுலகில் பெண்ணாய் பிறந்தது பிழையா? மோகம் பிடித்து போதையில் பித்தன்களாய் அலையும் கைவர்களுக்கு கிடைத்த சுதந்திரமா? சட்டத்தால் இவற்றை முற்றிலும் தடுத்து நிறுத்த முடியுமா? ஆதங்க கேள்விகளில் பயத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது பெண்ணினம். இப்ப எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா மதுவோட தாக்கங்கள் மிக பெரிய அளவில் இருக்கு. பெரியவங்கள்ல இருந்து சிறுவர்கள் வரைக்கும் வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த மதுவுக்கு அடிமையாகாதவர்களே மிக குறைந்த அளவுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சினிமாவுடைய தாக்கமும் மிக பெரிய அளவில் வந்து அவங்கள தாக்கும் போது இந்த பாலியல் வன்கொடுமை வந்துட்டு மிக அதிக அளவில் நடந்துட்டு இருக்கு. வன்கொடுமைகளுக்கு காரணமானவர்களுக்கு அரசும் அத்துறையும் கடுமையான தண்டனைகளையும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைக்கின்றனர். இன்றைய சூழ்நிலை வந்து மனித குலத்திற்கே மிகப்பெரிய ஒரு கேடு, ஒரு சவால் அணைக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த பாலியல் வன்கொடுமை தான். இதற்கு இருக்கிற மிகவும் கொடிய தண்டனையான தூக்கு தண்டனை கூட என்னை பொறுத்த கொடுக்கலாம். ஏன்னா ஒன்றும் தெரியாத அப்பாவி பெண் குழந்தைகள் 18 வயசுக்கும் கீழே இருக்கிற குழந்தைகளை கூட கடத்திட்டு போய் கற்பழிப்பு என்ற செயலில் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி மனித சமுதாயத்துக்கே ஒரு கெடுதல் விளைக்கக்கூடிய மனித ஜென்மத்திற்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கிறது மிக சிறந்த தண்டனை. பெண்ணின் பெருமையை உலகிற்கே பறைசாற்றிய பாரதத்திற்கு பழி சொல் ஏற்படுத்தி வரும் இந்த பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க சட்டத்திட்டங்களால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியாது. மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் மதிக்கவும் துதிக்கவும் கற்றுக்கொண்டால் மட்டுமே இது போன்ற கொடூர நிகழ்வுகளை தடுக்க முடியும் என்பதை ஒவ்வொருவரும் கவனத்தில் கொண்டு பெண்ணின் பெருமையே மண்ணின் பெருமை என்று கண்ணை போல் மண்ணை காப்போம், பெண்ணை போல் நாட்டை போற்றி வளர்ப்போம் என்று உறுதி எடுத்தால் மட்டுமே உயர்வடைய முடியும். லோட்டஸ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து திருப்பதியுடன் சண்முக பிரகாஷ் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.